வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் டிடி 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான பிசிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே ஒன்றா தான் நடக்க போகுது. இதுக்கான அட்மிட் கார்டுக்கான லிங்க் ஆக்டிவேட் ஆயிருச்சு. இப்போ நீங்க அந்த இதில் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகாது. ஆனால் உங்களுக்கு என்னைக்கு பிசிக்கல் நடக்க போகுது, எந்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு 4 நாளைக்கு முன்னால, உங்களுக்கு ஆக்சுவலாக என்னைக்கு பிசிக்கலோ அதுக்கு 4 நாளைக்கு முன்னால அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத அதில் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த லிங்க் ஆக்டிவேட் ஆன உடனே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர் லாகின் பண்ணி பார்க்குறப்போ அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆச்சு. ஸோ அப்படி டவுன்லோட் பண்ண ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு அட்மிட் கார்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த அட்மிட் கார்டு தான் உங்களுக்கு ஆக்சுவலாக டவுன்லோட் ஆகும். ஓகே, அந்த அட்மிட் கார்டு ஆக்டிவேட் ஆகிறப்போ அதுதான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த அட்மிட் கார்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கொண்டு போகணும், பிசிக்கல் மெடிக்கலுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அடுத்து வேற என்னென்ன இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததா உமன் கேண்டிடேட் யாரும் பிரெக்னண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களை யாரையுமே அன்ஃபிட்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போதைக்கு உங்களை டெம்பரரி அன்ஃபிட் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஒரு சிலருக்கு நேம் மிஸ்மேட்சா இருக்கும். அப்ளிகேஷன்ல ஒரு மாதிரி இருக்கும், 10th மார்க் ஷீட்ல ஒரு மாதிரி இருக்கும், ஐடி கார்டுல வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேம் மிஸ்மேட்ச் எந்த மாதிரி இருந்தா அது மிஸ்மேட்ச் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படி மிஸ்மேட்சா இருந்தா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு வீடியோலயே என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே கொடுக்குறேன். அதனால கண்டிப்பா வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். நீங்க இதுக்காக போறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு போங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே அட்டன் பண்ண போற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா நிறைய பேர் இருப்பீங்க. இதுல அட்டன் பண்ண போறவங்கல மினிமம் ஒரு 60 to 70% சந்துருமா ஸ்டூடெண்டா தான் இருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே அட்டன் பண்றவங்க முடிஞ்ச அளவு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுடைய சந்துருமாஸ் ஆப்ல சேட்ல ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் நீங்க சொன்னீங்க அப்படின்னா நானே உங்ககிட்ட கால் பண்ணி பேசுறேன். ஓகே, அதாவது எந்த மாதிரி உங்களுக்கு பிசிக்கல் நடக்குது, எப்படி எந்த மாதிரி இடத்துல ஓட விடுறாங்க, ஒவ்வொரு பேட்சுக்கும் எத்தனை பேரை ஓட விடுறாங்க, மெடிக்கல் எப்படி நடக்குது, எத்தனை நாள் அங்க தங்குற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே உங்ககிட்ட நான் கலெக்ட் பண்ணி அடுத்து வரப்போறவங்களுக்கு நான் வீடியோ மூலமா இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போறது கிடையாது. நீங்க கண்டிப்பா ஒரு ஹெல்ப்பா தான் பண்ண போறீங்க. ஓகே, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எக்ஸாமோட கொஸ்டினை ஷேர் பண்றது தான் தப்பு. அது தப்புன்னு சொல்லி எஸ்எஸ்சில இருந்தே சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் நடக்குது, மெடிக்கல் நடக்குதுன்னா அதோட ப்ராசஸ சொல்றது தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் பின்னால வர்றவங்க அதுக்காக ரெடியா போறதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இதை மட்டும் நீங்க பண்ணுங்க. ஓகே, இதை மட்டும் நீங்க உங்க கூட வரக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்றீங்க அப்படிங்கிற நினைச்சிட்டு பண்ணுங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ உங்களுடைய பிசிக்கல் என்னைக்கு நடக்க போகுது, எந்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கறத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். இதுல அந்த பிசிக்கல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய நோட்டீஸ் இருக்கும். அடுத்ததா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ற லிங்க்கும் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நீங்க அட்மிட் கார்டும் டவுன்லோட் பண்ணணும். அது எப்போ டவுன்லோட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிசிக்கல் என்னைக்கு அதுக்கு 4 நாளைக்கு மேல தான் டவுன்லோட் ஆகும். ஸோ அப்போ பிசிக்கல் என்னைக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இந்த லிங்கை தான் கிளிக் பண்ணணும். ஓகே, இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ 23ஆம் தேதியில இருந்தா பிசிக்கல் நடக்க போகுது. அது எல்லாருக்குமே தெரியும். இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு குட்டி வீடியோவும் போட்டிருந்தேன். ஓகே, ஸோ நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பேஜோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன். ஓகே, இதுல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அப்படி இல்லைன்னா ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அப்படி இல்லைன்னா உங்களோட நேமோட ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸ், உங்களோட ஃபாதர் நேமோட ஃபர்ஸ்ட் 4 லெட்டர், டேட் ஆஃப் பர்த், இந்த 3ல ஏதாச்சும் ஒண்ணு கொடுங்க. கொடுத்துட்டு இங்க ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. 2 நம்பரை கூட்டினா என்ன வருமோ அதை இங்க போட்டுட்டு சர்ச் அப்படிங்கறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு பிசிக்கல் நடக்க போகுது அப்படிங்கிறது இங்க வந்துடும். ஸோ இந்த கேண்டிடேட்டுக்கு பாத்தீங்கன்னா அக்டோபர் 19ஆம் தேதி தான் நடக்க போகுது. ரிப்போர்ட்டிங் டைம் 5 மணி அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 19ஆம் தேதிக்கு 4 நாளைக்கு முன்னால அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது இதுல கொடுத்துருப்பாங்க. இவர் 15ஆம் தேதியில இருந்து 15/10/2024 இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்க அட்மிட் கார்டு இதே மாதிரி இதே வெப்சைட்ல இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ண இப்போ இந்த பிசிக்கலுக்குள்ள அட்மிட் கார்டு தான் இது. ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அனுப்புனது. இப்போ உங்களுக்கு யாருக்கும் டவுன்லோட் ஆகுது. அவர் ஸ்டார்டிங்லேயே டவுன்லோட் பண்ணனால அவருக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதுல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்னைக்கு பிசிக்கல் அப்படிங்கிறது இருக்குது, ரிப்போர்ட்டிங் டைம் இருக்குது, எந்த இடத்துல பிசிக்கல் நடக்க போகுது அப்படிங்கிறதுமே இருக்குது. ஸோ எந்த இடம் அப்படிங்கிறது இதுல தெரியல. ஓகே, இதுல உங்களுக்கு பிளேஸ் கொடுக்கல. பட் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றப்ப நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எந்த இடத்துல பிசிக்கல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒன்னு சிவகங்கை, இன்னொன்னு ஆவடி, அந்த 2 இடத்துல நடக்க போகுது. சிவகங்கைனா ஐடிபிபி சென்டர் இருக்குது,
ஆவடினா வந்து பாத்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் இருக்குது. ஸோ அந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கு அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாலேயாவது நீங்க வந்து அங்க ரீச் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. அங்க போனதுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிசிக்கல் இருக்குது அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து இந்த ஹைட் பார் வச்சு கூட செக் பண்ணுவாங்க ஆர்மிக்கு போற மாதிரி. அது எல்லா இடத்துலயும் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா போன உடனே எல்லாருக்குமே வந்து செஸ்ட் நம்பர் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்லிட்டு டைரக்டா ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ரன்னிங்ல பாஸ் ஆனவங்களுக்கு தான் வந்து பிசிக்கல் மெஷர்மெண்ட் எல்லாமே பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட ஹைட்டு செஸ்ட் அதெல்லாம் வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டே அட்டன் பண்ணவங்க உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ இப்போ இதுல செலக்ஷன் ப்ராசஸ் வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஆக்சுவலா பார்த்தா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஹைட்டு செஸ்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க மெஷர் பண்ணணும். ஆனா இதை பண்ணாம எடுத்த உடனே ரன்னிங் கூட இருக்கலாம். ரன்னிங் பாஸ் ஆகிறவங்களுக்கு மட்டும் அவங்க வந்து இந்த ஹைட்டு செஸ்ட்லாம் வந்து மெஷர் பண்ணலாம். ஓகே, பட் இந்த ரெண்டுல நீங்க வந்து பாஸ் ஆனாதான் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒருவேளை மெடிக்கல்ல நீங்க அன்ஃபிட் ஆனீங்கன்னா உங்களுக்கு ரீமெடிக்கலுமே அடுத்த நாளே இருக்கும். ஒரு சிலருக்கு தான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேற சென்டர்ல போடுவாங்க. அப்படி போட்டாதான் கேப் விட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சென்டர்ல தான் உங்களுக்கு ரீமெடிக்கல் நடக்க போகுதுன்னா மேக்சிமம் அடுத்த நாளே உங்களுக்கு என்னைக்கு மெடிக்கல் நடந்துச்சோ அடுத்த நாளே ரீமெடிக்கலும் இருக்கும். ஸோ இந்த எல்லா ப்ராசஸும் முடிகிறதுக்கு 7 நாள் இல்லைன்னா அதுக்கு மேல கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த அட்மிட் கார்டில் அவங்களே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ஸ்டே பண்றதுக்கு எல்லாத்துக்குமே தேவையான அமௌண்ட் வந்து கையில வச்சுக்கோங்க. அதுக்கான பணம் வந்து கையில வச்சுக்கோங்க. ஓகே, லாஸ்ட் டைம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இதனால கஷ்டப்பட்டாங்க. ரோட்ல தூங்குற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி போறதுக்கு முன்னாலே அந்த இடத்துல தங்குற இடம் எங்க இருக்குது இது எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு முடிஞ்ச அளவு சந்துருமாஸ் குரூப்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகே, அதுல நீங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஜிடிக்குன்னு தனியா குரூப் இருக்குது, அதுல கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அந்த குரூப்புக்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஸோ இந்த பிளேஸ்ல இந்த சென்டர்ல வந்து இங்க வந்து இந்த மாதிரி ரூம் இருக்குது இவ்வளவு ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பின்னால வர்றவங்களுமே அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, அதனால நீங்க முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த அந்த ஏரியால இருக்கிறவங்க பர்டிகுலரா இப்ப நீங்க சிவகங்கை இல்லைன்னா சென்னையில அந்த ஆவடி ஏரியால இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, ஸோ 7 நாள் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா தங்குறதுக்கு இடம் வேணும், குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போறதுக்குலாம் வந்து கண்டிப்பா ஒரு ரூம் இருந்தாதான் கரெக்டா இருக்கும். அது எல்லாமே வந்து நீங்க முன்னாலே அரேஞ்ச் பண்ணிட்டு போயிருங்க. நீங்க கண்டிப்பா செலக்ட் ஆயிருவீங்க அப்படின்னா இதை ஒரு செலவா பார்க்காதீங்க. ஸோ இந்த செலவால தான் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபியூச்சரே வந்து இருக்க போகுது. அப்படின்னால இதுல நீங்க வந்து யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் இருக்க போகுது. இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து ஒரிஜினல் தான் இருக்கணும். மார்க் ஷீட்னா ஒரிஜினல் தான் இருக்கணும். நான் காலேஜில் கொடுத்துருக்கேன் அங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது நீங்க முடிஞ்ச அளவு வாங்கிருங்க. கண்டிப்பா ஒரிஜினல் தான் இருக்கணும். அதை தவிர வேற எதை கொண்டு போனாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரிஜினலும் இருக்கணும், ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் இருக்கணும். எல்லா டாக்குமெண்ட்டுக்குமே ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் இருக்கணும். அந்த ஜெராக்ஸ் காப்பியில வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் அப்படிங்கிற மாதிரி எழுதி அதுக்கு கீழே உங்களோட சிக்னேச்சரை போட்டு டேட்டை போட்டுருங்க. ஓகே, எந்த டேட்ல நீங்க வந்து சிக்னேச்சர் பண்ணீங்களோ அந்த டேட்டை வந்து போட்டுருங்க. ஸோ இது கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஒரிஜினல்ல இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஒரிஜினல் ஒரு காப்பி ஃபுல்லா இருக்கணும். அது போக அதை வந்து அந்த எல்லாத்தையுமே வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு அந்த ஜெராக்ஸ் காப்பியில வந்து செல்ஃப் அட்டஸ்டட் அப்படிங்கிற மாதிரி போடணும். ஒரு செட் வந்து போதும். ஓகே, ஒரு ஒரிஜினல் ஒரு ஜெராக்ஸ் காப்பி வந்து போதுமானது. ஓகே, வேணா நீங்க 2 காப்பி வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனா ஜெராக்ஸ் காப்பியில செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணிருக்கணும். அட்டஸ்டேஷன் அப்படின்னாலும் நீங்க வந்து கிரீன் இங்கிட்டு சைன் போடக்கூடிய ஆஃபீஸர்கிட்ட போய் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னா நீங்களே பண்றது தான். ஓகே, நீங்க அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கறத நான் வந்து இதுல கொடுத்துருக்கேன். முடிஞ்சா இதை மட்டுமா வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த அட்மிட் கார்டை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அட்மிட் கார்டில் ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்தாலே போதுமானது. முடிஞ்சா நீங்க எல்லாத்தையும் கூட எடுத்துக்கோங்க. அட்மிட் கார்டு வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். அடுத்ததா 6 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரீசெண்டா இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து 6 கொண்டு போகணும். அப்ளை பண்ணப்போ கொடுத்தா அதே போட்டோ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்க இப்போ ரீசெண்டா எடுத்த போட்டோ 6 போட்டோ வந்து இருக்கணும். ஓகே, அதுலயுமே கிளீன் ஷேவ் பண்ணிட்டு நீட்டாவே வந்து எடுத்துக்கோங்க. இதுல மெடிக்கல் டெஸ்ட்டுமே இருக்குது அப்படின்னாலும் நீங்க போறப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கிளீன் ஷேவ் பண்ணிட்டு போயிருங்க. உங்களோட பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ஷேவ் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து ஒரிஜினல் இருக்கணும். அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களோட போட்டோ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஒரு ஐடி கார்டு ஏதாச்சும் ஒன்று வந்து கொண்டு போங்க. ஆதார் கார்டு இருந்தாலே போதுமானது, அது ஒரிஜினல் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 10th மார்க் ஷீட்ல உங்களோட நேம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் வந்து நீங்க அப்ளை பண்ணப்பவும் கொடுத்துருக்கணும். மற்ற எல்லா டாக்குமெண்ட்லயுமே அதே மாதிரி தான் இருக்கணும். ஓகே,
ஸோ 10th மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக ஒரிஜினல் இருக்கணும். இதுக்குமே வந்து ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி வச்சிருக்கணும். அடுத்தது டொமிசைல் சர்டிஃபிகேட், அதாவது ரெசிடென்ஷியல் இல்லைனா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணும். ஓகே, இப்போ இந்த சர்டிஃபிகேட் நீங்க இது வரைக்கும் வாங்கலன்னா இப்போ கூட வாங்கிக்கலாம். ஆனா இந்த இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூஷியல் டேட்டுக்கு முன்னால வாங்கியிருக்கணும். 31/12/2023க்கு முன்னால வாங்கியிருக்கணும். இதுதான் குரூஷியல் டேட். இந்த டேட்டுக்கு முன்னால வாங்கியிருக்கணும். இங்க ஓபிசினா இந்த டேட்டுக்கு முன்னால ஒரு 3 வருஷத்துக்குள்ள சர்டிஃபிகேட்டா இருந்தா கூட அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, எஸ்சி எஸ்டினா இந்த டேட்டுக்கு முன்னால நீங்க எப்ப வேணாலும் வாங்கியிருக்கலாம். ஆனா உங்களோட சர்டிஃபிகேட்ல இங்கிலீஷ்லயும் எழுதிருக்காங்களா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. உங்களோட நேம் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்லயும் ஃபில் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்க புதுசு கூட வாங்கிட்டு பழசையும் கொண்டு போங்க, புதுசையும் கொண்டு போங்க. ஓகே, அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு முன்னால வாங்கியிருக்கணும். போன ஃபினான்ஷியல் இயர்ல இந்த டேட்டுக்கு முன்னால வாங்கியிருக்கணும். ஓகே, நான் இந்த டேட்டுக்கு முன்னால வாங்கல, இந்த டேட்டுக்கு அப்புறம் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறது வந்து என்னால கண்டிப்பா இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூஷியல் டேட்டை ஒரு சில சென்டர்ல பார்க்கவே இல்லை. அவன் எந்த டேட்ல வாங்கியிருக்கான் அப்படிங்கறது வந்து யாருக்குமே வந்து ஒரு சில சென்டர்ல செக் பண்ணவே இல்லை. ஓகே, அவங்க கிட்ட அந்த சர்டிபிகேட் இருக்குதா, ஓபி சர்டிபிகேட் இருக்குதா, அவ்வளவுதான். அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போறதுக்கு 10 நாள் 15 நாளுக்கு முன்னால வாங்கிட்டு போயிருந்தா கூட அவங்கள கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நேரத்துல வந்து இந்த டேட்டுக்கு முன்னால இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஜென்ரல் கேட்டகரியில, அதாவது யூஆர் கேட்டகரியில கன்சிடர் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ எப்படி வேணாலும் நடக்கலாம். இதுல ரெண்டுக்குமே பாசிபிலிட்டி இருக்குது, ரெண்டுக்குமே 50-50 சான்சஸ் இருக்குது. ஓகே, பட் உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் கம்மி. உங்ககிட்ட இந்த சர்டிபிகேட் இல்ல, இல்லைன்னா இந்த சர்டிபிகேட் இந்த டேட்டுக்கு முன்னால இல்ல அப்படின்னா உங்களை யூஆர் கேண்டிடேட்டா கன்சிடர் பண்ணுவாங்க. அப்ப நீங்க நல்ல மார்க் எடுத்திருக்கணும், யூஆர் கட் ஆஃப் கிளியர் பண்ணிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதுலயுமே வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இதனால யாரும் டிமோட்டிவேட் ஆயிட வேண்டாம். இந்த டேட்டுக்கு அப்புறம் இருந்தாலுமே நீங்க போய் அட்டன் பண்ணுங்க. மேக்ஸிமம் உங்களை வந்து அக்செப்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்ததா நீங்க இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா இன்கம் அண்ட் அசட் சர்டிபிகேட்டும் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட இன்கம் சர்டிபிகேட்டும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்க என்சிசி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா என்சிசி சர்டிபிகேட் கொண்டு போங்க. நீங்க அப்ளை பண்றப்போ உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 12th இல்லைன்னா கிராஜுவேஷனோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட்டையும் நீங்க கொண்டு போங்க. இது வந்து கண்டிப்பா கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நீங்க அப்ளை பண்ணப்போ கொடுத்துருந்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல அந்த சர்டிபிகேட்ஸும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருந்தா நீங்க கொண்டு போங்க. 12th மார்க் ஷீட் கொண்டு போங்க. கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்டோ இல்லைன்னா கிராஜுவேஷன் அந்த டிகிரி சர்டிபிகேட்டோ, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கன்சால்டேட்டட் மார்க் ஷீட், இதெல்லாம் வந்து நீங்க கொண்டு போகலாம். ஓகே, பட் இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஓகே, நீங்க கொடுத்துருந்தா கொண்டு போங்க, கொண்டு போகலாட்டையும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மற்றது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரிஜினலும் இருக்கணும், ஒரு ஜெராக்ஸ் காப்பி அதில் வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, அடுத்து ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் இயர்ல செலக்ட் ஆனவங்க, அதாவது இதுக்கு முன்னால வந்த ரெக்ரூட்மெண்ட்ல செலக்ட் ஆனவங்க ஒரு சிலர் இன்னமும் வேலைக்கு போகல. அவங்க செலக்ட் ஆயிட்டாங்க, ஆனா அவங்க இன்னமுமே வந்து ஜாயின் பண்ணல. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்க இந்த மாதிரி பிசிக்கல் போறப்பவோ மெடிக்கல் போறப்பவோ அவங்களோட பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து கரெக்டா ஒர்க் ஆகல. அதாவது அவங்களோட கைரேகை வந்து நீங்க இப்ப சிம் வாங்குறப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பீங்க. ஓகே, உங்களோட கைரேகையை வந்து ஒரு மெஷின்ல வைப்பீங்க, அது அப்படியே ரீட் பண்ணிடும், உங்களோட ஆதார் நம்பர் எல்லாமே அதுல வந்துடும். ஸோ அந்த மாதிரி கைரேகை சரியா ரீட் ஆகாதனால, அவங்களோட பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் சரியா ஆகாதனால ஒரு சிலரை வந்து பாத்தீங்கன்னா வித்ஹெல்டு லிஸ்ட்ல வந்து வச்சுட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் வந்துடும், அவங்க கண்டிப்பா ஜாயின் பண்ண தான் போறாங்க. இப்ப நீங்க போற டைம்ல ஒரு சிலர் வந்து லாஸ்ட் இயர் செலக்ட் ஆனவங்க வருவாங்க. ஆனா அது எவ்வளவு பெயின்ஃபுல்லான ஒரு இதா இருக்கும்னு நீங்க வந்து பாத்துக்கோங்க. 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு கழிச்சுதான் வந்து அவங்க ஜாயின் பண்ணவே போறாங்க செலக்ஷன் ஆகி, அதுவும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு சில்லியான ரீசனுக்காக. ஸோ அப்படிங்கிறப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகே, ஸோ பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க உங்களோட கையை வந்து நீட்டா வச்சிருக்கணும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இடது கை பெருவிரலை வந்து நல்லா நீட்டா கிளீனா வச்சுக்கோங்க. ஓகே, அதை தான் வந்து வைக்க சொல்லுவாங்க. அது வந்து கரெக்டா அங்க வந்து ரீட் ஆகணும். ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்க வந்து கரெக்டா பாத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்ததா தங்குறதுக்கு டிராவல் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்க தான் செலவு பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்த செலவும் பண்ண மாட்டாங்க, எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும். சாப்பாடு எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும். ஒரு சில இடத்துல உள்ளேயே சாப்பாடு கொடுத்தாலுமே அதுக்கு நீங்க பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். மேக்சிமம் ஒரு சில இடத்துல வந்து சாப்பாடே இருக்காது. ஸோ நீங்க முன்னாலேயே வெளியில இருந்தே பிரெட்டு, ஃப்ரூட்ஸு, குளுக்கோஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே வாங்கிட்டு போறது தான் சேஃப். ஃபர்ஸ்ட் டே அட்லீஸ்ட் போறவங்க வந்து இதெல்லாம் வாங்கிட்டு போங்க. அடுத்து நீங்க ஃபீட்பேக் கொடுக்கறத வச்சு அடுத்து வர்றவங்க எப்படி போகலாம் அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன். ஓகே, அடுத்ததா இந்த பிசிக்கலுக்காக நீங்க இது வரைக்கும் சரியா பிராக்டிஸ் பண்ணாம ஏதாச்சும் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நம்ம வந்து பண்ணிடலாம்,
அப்படிங்கிற மாதிரி யாரும் ரிஸ்க் எடுத்துடாதீங்க. உங்களோட லைஃபே வந்து அதால வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நானே பார்த்துருக்கேன். நான் சிஎஸ்எஃப்ல இருக்கிறப்போ நான் இருந்த யூனிட்லேயே வந்து ட்ரேட்ஸ்மேனுக்கான ரன்னிங் டெஸ்ட் நடந்துச்சு. அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஏதோ இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வந்தவர் ஓடுறப்போ கொஞ்சம் அதிகமான டோஸ் எடுத்தனால ஓடுறப்போ வந்து அப்படியே தலை சுத்தி கீழே விழுந்தவர் அந்த இடத்துல வந்து ஸ்பாட்லேயே வந்து டெத் ஆயிட்டாரு. ஓகே, ஸோ இது ரொம்ப டேஞ்சரானது. நீங்க இந்த மாதிரி எதுவும் ரிஸ்க் எடுத்துறாதீங்க. இதுல செலக்ஷன் ஆகலாட்ட கூட பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் உங்க லைஃப் ஆவது இருக்கும். ஓகே, ஸோ அதனால உங்க ஃபேமிலிக்கு நீங்க தான் முக்கியம், இந்த வேலையோட நீங்க தான் முக்கியம். அப்படிங்கிறனால இந்த மாதிரி யாரும் யோசிச்சிடாதீங்க. நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா செலக்ட் ஆக போறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணலன்னா ஃபெயில் ஆக போறீங்க. இதுக்கு நீங்க வேற குறுக்கு வழி எதுவும் யோசிச்சீங்க அப்படின்னா அது உங்களோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணிடும், உங்களோட ஃபேமிலியே வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா நீங்க பிசிக்கலுக்கு வந்து ஷூ எல்லாமே நீங்க தான் கொண்டு வரணும். ஓகே, கண்டிப்பா ஷூ கொண்டு போயிருங்க. ஏன்னா ரோட்ல தான் மேக்சிமம் ஓட விடுவாங்க. 5 கிலோமீட்டர் அப்படிங்கிறப்ப ரோட்ல தான் இருக்கும். அப்படிங்கிறனால ரோடு என்ன கண்டிஷன்ல இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அப்படிங்கிறத நீங்க வந்து ஷூ போட்டு இனிமேலாவது ஓடி பழகுங்க. அங்க போறப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஷூ கொண்டு போயிருங்க. டைரக்டா அங்க போய் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஷூ போட்டு ஓடுறேன் அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடும். அது ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனாலேயே ஒரு சிலர் வந்து ஓட முடியாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, தேவையில்லாம பெயின் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால அட்லீஸ்ட் ஒரு 10-15 நாளாவது வந்து ஷூ போட்டு ஓடி பழகிட்டு அதே ஷூவை கொண்டுகிட்டு அங்க போங்க. ஓகே, அதே மாதிரி ஷார்ட்ஸ் போட்டே ஓடுங்க. கேர்ள்ஸ் வந்து ட்ராக் பேண்ட் போடணும்னா போட்டுக்கலாம், டிஷர்ட் போட்டுக்கோங்க. ஓகே, வாட்ச் அலோ பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் டே அட்டன் பண்றவங்க சொல்ற ஃபீட்பேக் வச்சு சொல்றேன். மற்றபடி நீங்க வாட்ச் கொண்டு போங்க, டிஜிட்டல் வாட்ச் வந்து கொண்டு போகணும்னா கொண்டு போங்க, டைமர் இருக்கிற மாதிரி கொண்டு போங்க. மேக்ஸிமம் ஒரு சில இடத்துல அலோ பண்ணுவாங்க, இல்லைன்னா பேக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ரன்னிங் ஸ்டார்ட் ஆன உடனே நீங்க வந்து அதை ஆன் பண்ணிட்டு அப்படியே பார்த்துக்கலாம். ஓகே, ஓடுற வழியில கூட கையில கட்டிக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்ல தான் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்க்க மாட்டாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேவையான அளவு எடுத்துட்டு போயிருங்க. மெடிக்கல் நடக்கிறப்போ கண்டிப்பா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பா நிக்கிறப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே இன்னர்ஸ் மட்டும் தான் போட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து டாக்டர் வந்து உங்களோட பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாரு. அப்படிங்கிறனால நீங்க இன்னர்ஸ் வந்து கரெக்டா போட்டு போயிருங்க. பர்டிகுலரா மெடிக்கல் நடக்கிற அன்னைக்கு நீங்க வந்து நீட்டா குளிச்சுட்டு போயிருங்க. அடுத்ததான் உங்களோட பிரைவேட் பார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, அடுத்ததான் உங்களோட காதுமே வந்து காதுல இருக்கக்கூடிய வேக்ஸுமே வந்து கிளீன் பண்ணிட்டு போயிருங்க. முடிஞ்சா ஹாஸ்பிட்டல்ல போய் கிளீன் பண்ணுங்க, இல்லைன்னா செல்ஃபா பண்ணாலுமே ரொம்ப ரொம்ப ஹார்டா பண்ணாம ரொம்ப நைஸா பண்ணி அழுக்கு மட்டும் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க, வேக்ஸ் மட்டும் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. பல்லுமே உங்களுக்கு வந்து சொத்த பல்லு இருக்குது அப்படின்னா நீங்க டென்டிஸ்ட போனீங்க அப்படின்னா அவங்க அதை எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு அதை ஃபில் பண்ணி விடுவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ நீங்க உங்களோட பல்லையுமே வந்து முடிஞ்சா கிளீன் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் முடிஞ்ச அளவு ரிப்ளை பண்றேன். இப்போ அடுத்ததா பிரெக்னன்ட் லேடிஸ் யாரும் இருக்கீங்க, அவங்க யாரும் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ண போகணும். ஆனா நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். ஓகே, நீங்க வந்து அதுக்கான டெஸ்ட் பண்ணிருப்பீங்க, அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா டெம்பரரிலி வந்து உங்களை அன்ஃபிட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து அன்ஃபிட் பண்ணிட்டு உங்களோட அப்பாயின்மெண்ட்டை வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு டெலிவரி ஆகி 6 வாரத்துக்கு அப்புறம் நீங்க வந்து மறுபடியும் அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க. 6 வாரத்துக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதாவது அந்த 6 வாரத்துக்கு அப்புறம் தான் உங்களை வந்து அவங்க பிசிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க. மினிமம் 6 வாரம், ஒரு சிலருக்கு வந்து மாசக்கணக்கில் கூட ஆகும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிசிக்கல் டெஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே நடக்கும். அதுல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஈவன் நேத்து கூட நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க இதே மாதிரி தான், அவங்க பிரெக்னண்டா இருந்தனால அவங்களை வந்து டெம்பரரிலி அன்ஃபிட் பண்ணவங்க, லாஸ்ட் ஜிடிக்கு போனவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நேத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குது. அவங்க வந்து எஸ்எஸ்பில செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது. நீங்க பிரெக்னண்டா இருக்கனால எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இப்ப நேம் மிஸ்மேட்ச் பத்தி பார்க்கலாம். உங்களோட நேம் வந்து இந்த எல்லா இதுலயுமே கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட அட்மிட் கார்டு, அடுத்து ஐடி கார்டு, நீங்க என்ன ஐடி கார்டு கொண்டு போக போறீங்களோ அதுல, அடுத்ததா 10th மார்க் ஷீட்ல, அடுத்ததா உங்களோட கேஸ்ட் சர்டிபிகேட், அதாவது ஓபிசி எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட், அடுத்ததா டொமிசைல் சர்டிபிகேட், அதாவது ரெசிடென்ஷியல் இல்லைன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட், அடுத்ததான் என்சிசி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அதுலயும். ஓகே, ஸோ இது எல்லாத்துலயுமே உங்களோட நேம் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா கண்டிப்பா ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இப்போ என்னோட நேம் வந்து கரெக்டா எல்லா டாக்குமெண்ட்லயுமே இப்படிதான் இருக்கும். சந்திரசேகர் கடைசியில தான் எஸ் அப்படிங்கிறது வரும். ஓகே, இனிஷியல் வந்து கடைசியில வரும். இப்போ எனக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில டாக்குமெண்ட்ல இப்படி இருக்குன்னு வைங்களேன். ஒரு டாக்குமெண்ட்ல மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஆன்லைன் அப்ளிகேஷன்ல வந்து நான் இப்படி அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது எனக்கு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ் சந்திரசேகர்னு போட்டிருந்தோம்னா ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிஷியலே போடாம விட்டுருந்தாலும் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடுவில் ஸ்பேஸ் விட்டுருந்தேன் அப்படின்னாலும் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு டாக்குமெண்ட்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்படின்னா இது ப்ராப்ளம் தான்.
பட் இதுக்கு சொல்யூஷன் இருக்குது. இது ஒன்றும் பயப்படுற அளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கு சொல்யூஷன் இருக்குது. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அஃபிடவிட் வாங்கிக்கணும். அஃபிடவிட் எப்படி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோட்ரி லாயர் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஓகே, அந்த லாயர்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு பாண்ட் பேப்பர்ல அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, 20 rupees இருக்கக்கூடிய பாண்ட் பேப்பர் தான். ஆனா அவங்க எக்ஸ்ட்ரா ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. மினிமம் ஒரு 500 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கினவங்க மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 500 பே பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேம் மிஸ்மேட்ச் இருக்கிறவங்க இதை வந்து வாங்கிக்குவாங்க. ஓகே, உங்களோட அப்பா பேர்ல அம்மா பேர்ல எதுவும் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குதுன்னா அது பிரச்சனை இல்லை. உங்களோட பேர் கரெக்டா இருக்குதா அதை மட்டும் நீங்க வந்து செக் பண்ணுங்க. ஓகே, எல்லா டாக்குமெண்ட்லையும் செக் பண்ணிருங்க. ஸோ அஃபிடவிட்ல இதுல என்ன இருக்குது அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். மற்றபடி நீங்க அந்த நோட்டரி லாயர்கிட்ட போய் இந்த மாதிரி என்னோட நேம் வந்து வேற வேற மாதிரி இருக்குது, இதுக்கு அஃபிடவிட் வேணும்னு கேட்டா அவங்களே கரெக்டான ஃபார்மேட்ல ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்றேன். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தரோட தான், அவர் வாங்கின அஃபிடவிட் தான். ஓகே, அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணன் ஆர். ஓகே, நடுவில் ஸ்பேஸ் இருக்கும். ஆருங்கிறது அவருடைய இனிஷியல், நேம்ல ஸ்பேஸ் இருக்காது. ஸோ இதுதான் அவரோட கரெக்ட் நேம். அது வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஓல்டு ஓபிசி, அடுத்ததா ஓல்டு ஆதார் கார்டுல வந்து ஹரி கிருஷ்ணன் ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி அவருடைய அப்பா பேருமே வந்து கடைசியில சேர்ந்து வந்திருக்கு. ஓகே, இதுல ஹரி கிருஷ்ணனுக்கு நடுவுல ஸ்பேஸும் இருக்குது. அப்போ கண்டிப்பா இது வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஓகே, அதே மாதிரி ஜிடிக்கு அப்ளை பண்ணப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹரி கிருஷ்ணன் ஸ்பேஸ் விட்டு அப்ளை பண்ணியிருக்காரு, அதுல இனிஷியலும் கொடுக்கல. ஓகே, ஸோ அப்போ இதுலயுமே வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. இப்போ இதுக்கான சொல்யூஷன் தான் இந்த அஃபிடவிட். ஓகே, இது எல்லாமே அதுல அவங்களே மென்ஷன் பண்ணிடுவாங்க. கடைசியில என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்படி இருக்கிற நேமும் இப்படி இருக்கிற நேமும் இப்படி இருக்கிற நேமும் ஒருத்தரோட தான், அது ஒரே பர்சன் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுப்பாங்க. அது இந்த நோட்டரி லாயர் தான் கொடுக்கணும். ஓகே, அவங்க இந்த சீல்டு வச்சிருவாங்க, அவங்களோட இன்னொரு சீலும் வைப்பாங்க, வச்சுட்டு அவங்க வந்து சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது எப்போ வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். அதாவது நீங்க பிசிக்கல் போறதுக்கு 2 நாளைக்கு முன்னால கூட வாங்கிக்கலாம். இது பெரிய வேலை கிடையாது. இது ஒரு கொஞ்ச நேரம் வேலை தான். ஓகே, ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க கரெக்டான அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணா போதுமானது. கொஞ்சம் விசாரிச்சுட்டு கரெக்டான அமௌண்ட் யார் வாங்குறாங்க அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு வந்து நீங்க வாங்கிக்குவாங்க. ஓகே, நேம் மிஸ்மேட்ச் ஆயிருக்கவங்க மட்டும் இதை பண்ணுங்க, மற்றவங்க வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, இவர் ஜிடி பத்தி எந்த அப்டேட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வெக்ஸ் ஆகி அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா கூட இனிமேல் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.